Going to see example 1.1. The question, if a is equal to 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3, verify that a into adjoint a is equal to adjoint a into a is equal to determinant of a into I3. So that நம்ம ப்ரூஃப் பண்ணோம். அதனால் ஃபஸ்ட்டு நான் determinant of a ஃபைன் பண்ணிடுறேன். ஸோ determinant of a is equal to determinant of a ஓட வேல்யூ 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. So இப்போ expanding through first row. So 8 into, so இந்த ரோ காலத்தை விட்டுட்டுனா 7 3 சார் 21 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பட் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் வரும் 4 சார் 16. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் 6, ஸோ ப்ளஸ் 6 ஆகிடும் இன்ட்டு ரோ காலத்தை விட்டுட்டோம் அப்படின்னா மைனஸ் 6 இன்ட்டு 3 மைனஸ் 18, திஸ் இஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 8. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த ரோ காலத்தை விட்டுட்டோம் அப்படின்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ், ஸோ 6 4 சார் 24, this is minus 2 sums are 14, so which is equal to 8 into this is 5 plus 6 into this is minus 10 plus 2 into 10, so which is equal to 8 5s are 40, this is minus 60, this is plus 20, so 60 minus 60 which is equal to 0, so determinant value is 0 அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. So next a into adjoint a find பண்ணணும். அப்போ adjoint a ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிடலாம். ஸோ adjoint a which is equal to what is adjoint a? The transpose of matrix of cofactor. ஸோ matrix of cofactor நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி என்டர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு 8க்கு கோஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ்ஸு வந்துடும் இன்ட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ போட்டு அதனுடைய ரோ காலத்தை விட்டுட்டோம் அப்படின்னா ரிமைனிங் சப் மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஸோ 7 மைனஸ் 4 மைனஸ் 4 3. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் 6 விட்டுருங்க, அப்போ இங்கே மைனஸ் வரும், அந்த ரோ காலத்தை விட்டுட்டோம் அப்படின்னா மைனஸ் 6 மைனஸ் 4, திஸ் இஸ் 2 3. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 இருக்கக்கூடிய ரோ காலத்தை விட்டுட்டோம்னா மைனஸ் 6 7 2 மைனஸ் 4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் செகண்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட்டு. ஸோ ரோ காலத்தை விட்டோம்னா மைனஸ் 6 2 minus 4 3. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் 7க்கு பார்க்கணும், ரோ காலத்தை விட்டோம்னா 8 2 8 2 3. நெக்ஸ்ட்டு மைனஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் மைனஸ் 4க்கு, ஸோ ரோ காலத்தை விட்டோம்னா 8 மைனஸ் 6 2 மைனஸ் 4. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் வரும் டிட்டர்மினன்ட் ஆஃப் த லாஸ்ட் எலமெண்ட். அப்போது இங்கே மைனஸ் 6 2 7 மைனஸ் 4. நெக்ஸ்ட்டு மைனஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் மைனஸ் 4க்கு ரோ காலத்துக்குனா 8 2 மைனஸ் 6 மைனஸ் 4. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3க்கு, ஸோ ரோ காலத்தை விட்டோம்னா 8 மைனஸ் 6 மைனஸ் 6 7. ஓகே, ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ இப்போது சிம்பிளிஃபை பண்ணிடலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 7 3 சார் 21 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு பட் மைனஸ் வரும் இங்கே இல்லையா, minus 4 4 is 16. So here minus into minus 18 minus and minus plus 4 2 are 8. So next plus into this is minus plus 24 minus 14. So next minus into minus 18, this is minus minus plus 4 2 are 8. This is plus into 8 3s are 24 minus 2 2 are 4. So next minus into this is minus 8 4s are 32 minus minus plus 6 2s are 12. So next minus minus plus 24 minus 2 7s are 14. So next minus into 8 into 4, so minus 4, above minus 32 minus into minus plus 6 2s are 12. So next plus into 8 into 7 56. ஸோ மைனஸ் 2 மைனஸ் இருக்குது ஆல்ரெடி, அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு பட் இங்கே மைனஸ் வரும், இப்போ 6 is 36. ஸோ ஹோல் இன்வர்ஸ். ஸோ இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா adjoint of A is equal to, ஸோ என்ன கிடைச்சிருக்கு 21 மைனஸ் 16, ஸோ ப்ளஸ் 5. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் 18 ப்ளஸ் 8, ஸோ மைனஸ் 10 வரும், முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10.
next 24 minus 14, so 10. So next minus 18 plus 10, அப்போ minus 10 வரும், வெளியில் மைனஸ் இருக்குதுன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 10. ஸோ நெக்ஸ்ட் 24 minus 4, ஸோ அப்போ 4 ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் 20. ஓகே நெக்ஸ்ட்டு 32 ப்ளஸ் 12 மைனஸில் இருக்குது, ஸோ அப்போ minus 20, வெளியில் மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 20. ஸோ நெக்ஸ்ட் 24 minus 14, ஸோ 10 ப்ளஸ் 10. ஸோ நெக்ஸ்ட்டு minus 32 ப்ளஸ் 12, ஸோ அப்போது minus 20, வெளியில் மைனஸ்னா ப்ளஸ் 20. ஸோ நெக்ஸ்ட்டு 56 minus 36 to 20. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ அப்போது 5 10 10 10 20 20 10 20 20. ஸோ டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் நமக்கு அதே வேல்யூஸ் தான் கிடைக்குது. சரிங்களா? இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம எது கூட மல்டிப்ளை பண்ணோம்? ஏ கூட. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே 5 காமனாக இருக்குது, நம்ம எடுக்கலாம். ஸோ we can take 5 as common. அப்போ 5 எடுத்துட்டோம் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். this is 1, this is 2 2 2 4 5 are 20, so 4 4, this is 2 4 4. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஃபைனலாக கிடச்சிருக்க அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ நம்ம ப்ராடக்ட் பண்ணிடலாம். ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏ மேட்ரிக்ஸ். ஏ மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துறாங்க? 8 minus 6 2 minus 6 7 minus 4. Next 2 minus 4 3 into adjoint a value என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 5 into, ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம் 5 முன்னாடி எழுதிக்கிறேன். சரிங்களா? அந்த மேட்ரிக்ஸ் எழுதணும். ஸோ 1 2 2 2 4 4 2 4 4. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லைங்களா? ஸோ 5 into, இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். ஸோ அப்போ என்ன வருவாங்க? 1 8 சார் 8, நெக்ஸ்ட்டு மைனஸ் 6 2 சார் 12, நெக்ஸ்ட்டு 2 2 சார் 4, ஸோ ப்ளஸ் 4. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம். அப்போது 2 8 சார் 16, நெக்ஸ்ட்டு மைனஸ் 6 4 சார் 24, ஸோ நெக்ஸ்ட்டு 2 4 சார் 8 ப்ளஸ் 8. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் காலம். அப்போ 8 2 சார் 16, நெக்ஸ்ட்டு 6 4 சார் 24 மைனஸ் 24, ஸோ நெக்ஸ்ட்டு 4 2 சார் 8 ப்ளஸ் 8. ஓகே, ஸோ இதே மாதிரி செகண்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். ஸோ மைனஸ் 6 நெக்ஸ்ட்டு 4 7 2 சார் 14, ஸோ ப்ளஸ் 14, ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் 4 2 சார் 8. Okay, next second column. So minus 6 into 2, so minus 12, so this is plus 4 7 are 28, next minus 4 4 are 16. So next is last column. So minus 12 plus 28, so this is minus 16. Okay, so next third row with the first column. So 1 2 are 2, minus 4 2 are 8, plus 3 2 are 6. So next second column, 2 2 are 4, this is minus 4 4 are 16, 3 4 are 12. So next last column, 2 2 are 4, this is 4 4 are 16 minus 16, 3 4 are 12 plus 12. Okay, ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். அப்போ 5 இன்ட்டு நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், 8 4 ஆட் பண்ணால் 12 மைனஸ் 12 0, ஸோ திஸ் இஸ் 0. ஓகே, நெக்ஸ்ட்டு 16 ப்ளஸ் 8 24 மைனஸ் 24, ஸோ ஆட் பண்ணால் 0. ஸோ நெக்ஸ்ட்டு 16 ப்ளஸ் 8 24 மைனஸ் 24 0. ஸோ இங்கே minus 6 minus 8 minus 14 plus 14 0. Here also minus 12 minus 16 minus 28 plus 28 becomes 0. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா minus 12 minus 16, so minus 28 plus 28 0.
So next இங்கே 2 plus 6 8, 8 minus 8 0. Here also 4 plus 12 16 minus 16 0. This is 4 plus 12 16 minus 16 0. ஸோ அப்போ டோட்டல் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 0. அப்போது இதை நம்ம 5 கூட எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஃபைனலாக 0 0 0 தான் கிடைக்கும் இல்லைங்களா. 5 உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 0 மேட்ரிக்ஸ் ஓகே 0 இன்ட்டு மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1 எழுதலாம் இல்லைங்களா. இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு. இது 0வால் எல்லாத்தையும் மட்டும் பண்ணிங்கன்னா வரும் 1 into 0 0 தான் 1 into 0 0 1 into 0 0. ஸோ எல்லாமே 0 ஆகிடும். அப்போ 0 கூட மல்டிப்ளை பண்ணால் ஃபுல்லாக என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ஸோ அதனால் 0 இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு எழுதலாம். அப்போ 0ன்றதை நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ. டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் 0. அப்போ இதை டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு I3 இப்படின்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1ன்னு எடுக்கலாம் சரிங்களா. அப்போது 0 கூட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் நல் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அதனால் இங்கே நல் மேட்ரிக்ஸ் தான் இருக்குது ஆல்ரெடி. ஸோ 0 இன்ட்டு யூனிட் மேட்ரிக்ஸ் எழுதலாம். எந்த மேட்ரிக்ஸ் வேணாலும் எழுதலாம். ஸோ இங்கே என்ன யூனிட் மேட்ரிக்ஸ் எழுதிருக்கேன் தட் இஸ் I3. ஸோ இதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எது ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் A இன்ட்டு A. ஸோ அட்ஜாயிண்ட் A இன்ட்டு A ஓகே. இப்போ அட்ஜாயிண்ட் A மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 2 2 2 4 4 2 4 4 ஓகே இன்ட்டு மேட்ரிக்ஸ் 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபஸ்ட்டு காலம் ஓகே 188 நெக்ஸ்ட்டு minus 12 this is plus 4 okay. Next second column 166 minus 6 so 2 4s are 14 2 7s are 14 so plus 14. Next 2 4s are 8 minus 8. Next third column so 1 2s are 2 minus 8 this is minus plus 6 okay. So next second row 2 8 2 8 16. Next minus 4 6 24 4 2 are 8 plus 8. So next minus 12 this is 4 7s are 28 4 4s are 16 minus 16. So next 2 2s are 4 this is minus 4 4s are 16. Next 4 3s are 12 plus 12 okay. Next one last row 2 8s are 16 okay. Next 4 6 are இப்போ பாருங்க இந்த லாஸ்ட் ரோ செகண்ட் ரோ போத் ஆர் சேம் இல்லைங்களா. ரெண்டு ரோ சேம் தான். ஸோ அப்போ நம்ம ப்ராடக்ட் பண்ணால் இந்த செகண்ட் ரோவில் என்ன கிடைச்சிருக்கோ அது எத்தனை திரும்ப கிடைக்கும் ஏன்னா இந்த ரெண்டு ரோவுமே சேம் எலமெண்ட்ஸ். ஸோ அப்போ நம்ம கிடைக்கும் 16 minus 24 plus 8 minus 12 plus 28 minus 16 4 minus 16 plus 2 ஓகே. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது பாருங்கள். இதில் 8 + 4 12 12 minus 12 0. ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 செகண்ட் எலிமெண்ட் பாருங்கள் 14 minus 6 minus 8 ரெடி தரணும் minus 14 plus 14 0 ஆகிடும் 2 plus 6 8 8 minus 8 0. ஸோ அதே மாதிரி எல்லா டேர்ம்ஸுமே என்ன ஆகிடுது 0 ஆகிடுதா. நமக்கு எல்லாமே என்ன கிடைக்குது அப்படின்னா 0 0 0. அப்போது 0 0 0 0 0 0 0 0 0 நமக்கு கிடைக்குது ஓகே. ஸோ அட்ஜாயிண்ட் A ஆக்சுவலாக நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5 இன்ட்டு ஸோ முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா 5 திஸ் இஸ் 5 அப்போ 5ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் டோட்டலாக என்ன ஆகிடும் 0 தான் ஆகிடும். ஸோ டோட்டலாக இந்த மேட்ரிக்ஸ் என்ன கம்ப்ளீட்டாக ஆகிடும்னா 0 0 0 0 0 0 0 0 0 தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கோம் டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு I3 இதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சொல்லியிருக்கோம் இல்லையா. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏனா 0 0 இன்ட்டு யூனிட் மேட்ரிக்ஸ் இஸ் நல் மேட்ரிக்ஸ்
ஸோ அதனால் இந்த மாதிரி சொல்லலாம். அப்போது ஃப்ரம் 1 and 2லேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னா A into adjoint A into A is equal to determinant of A into I3. So from 1 and 2, so from 1 and 2, A into adjoint A which is equal to adjoint A into A which is equal to determinant of A into I3. Okay, hence proved. Now we are going to see example 1.2. The question, if A is equal to ABCD is a non-singular, find A inverse. So given என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ABCD அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 இஸ் நான் சிங்குலர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சிங்குலர்னா என்ன மீனிங்கு? டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ABCD which is equal to என்ன வரும்? AD minus BC அப்படின்னு சொல்லலாம், கிராஸ் மல்டிபிள், which is not equal to 0. ஏன் அப்படின்னா given வந்து A is non singular. Non singular means determinant value is not equal to 0. அப்போ determinant value is not equal to 0 அப்படின்னா A inverse exist. ஸோ நெக்ஸ்ட் A inverse ஃபைண்ட் பண்ணணும். அப்போ A inverse ஃபைண்ட் பண்ணணும், நமக்கு நெக்ஸ்ட் adjoint A வேணும். ஸோ adjoint of A, adjoint of A எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா the transpose of matrix of cofactor. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு கேபிட்டல் AJ போட்டோம் அப்படின்னா this is matrix of cofactor. அதில் கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு ஏவுடைய கோஃபேக்டர், அது கேபிட்டல் A 1 1, ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், அதனால் 1 1. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், ஸோ தட் இஸ் A 1 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட்டு, ஸோ A 2 1. இது செகண்ட் ரோ செகண்ட் காலம், அப்போது A 2 2. ஸோ இதுக்கு என்ன செய்யணும்? டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ ஏஐஜேவுக்கு ஃபார்முலா நம்ம சொல்லியிருக்கோம். ஏஐஜே விச் இஸ் ஈக்குவல் டு -1 பவர் I + J கேபிட்டல் MIJ. திஸ் இஸ் ஃபார்முலா ஃபார் கோஃபேக்டர். அப்போது இங்கே A11 I1 J1, ஸோ 1 + 1 2 -1 பவர் 2 அப்படின்னா +1 ஆகிடும். அப்போது ப்ளஸ் M11. நெக்ஸ்ட்டு 1 2, 1 + 2 3, 3 வந்து ஆட் நம்பர், அப்போ -1 பவர் ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா தட் இஸ் நெகட்டிவ், ஸோ -M12. ஸோ நெக்ஸ்ட்டு 2 + 1 3, அப்போ அதுக்கு என்ன வரும்னா நெகட்டிவ் தான், M21. நெக்ஸ்ட்டு 2 + 2 4 ஈவன் நம்பர், ஸோ -1 பவர் ஈவன் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் M22 ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ வாட் இஸ் M11? M11ன்றது த ஃபஸ்ட் எலமெண்ட் A இருக்கு இல்லைங்களா, அதனுடைய மைனர். M11 இட்ஸ் மைனர் ஆஃப் A. M12 மைனர் ஆஃப் B. M21 மைனர் ஆஃப் C. M22 மைனர் ஆஃப் D. ஸோ மைனர்ன்றதை எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த எலமெண்ட் இருக்கக்கூடிய ரோ காலத்தை விட்டுட்டு இந்த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது ப்ளஸ் M11 இந்த ஏ இருக்கக்கூடிய ரோ காலத்தை விட்டுருங்க, ரிமைனிங் என்ன எலமெண்ட் இருக்குது? டி மட்டும்தான் இருக்குது. ஏ இருக்கக்கூடிய அந்த ரோவையும் காலத்தையும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு எலமெண்ட்டு டி மட்டும்தான் இருக்குது. அப்போது ப்ளஸ் டி, அதை தான் எடுத்து எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு M12 செகண்ட் எலமெண்ட்டு. செகண்ட் எலமெண்ட் இது பி, பியுடைய அந்த மைனர். அப்போ பி இருக்கக்கூடிய ரோ காலத்தை விட்டுருங்க, என்ன எலமெண்ட் இருக்குது? சி. அப்போது சி மட்டும்தான் அதோடைய மைனர். ஸோ நெக்ஸ்ட்டு சியோடைய மைனர் பார்க்கணும். ஸோ மைனஸ் சி இருக்கக்கூடிய ரோ காலத்தை விட்டுட்டா நமக்கு இருக்கிறது பி மட்டும்தான், திஸ் இஸ் மைனர். 2 2, அப்போ அது டியோடைய ரோ காலத்தை விட்டுட்டோன்னா நமக்கு இருக்கிறது ஏ மட்டும்தான். ஸோ ப்ளஸ் ஏ, இதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ். ஓகே, அப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா டி, இந்த மைனஸ் பி அங்கே போய்டும், காலத்தில் போயிடுங்களா. ஸோ மைனஸ் பி, நெக்ஸ்ட்டு மைனஸ் சி ஃபஸ்ட்டு வந்துடும், நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஏ. ஸோ திஸ் இஸ் தி அட்ஜாயிண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? இன்வெர்ஸ்.
So A inverse equal to formula என்ன 1 divided by determinant of A into adjoint A. So which is equal to 1 divided by determinant of A ஓட value என்ன AD minus BC. So into adjoint A matrix D minus B minus C A. So this is required inverse A inverse. Okay. ஸோ இந்த அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் நம்ம ஷார்ட்டாக ஃபைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் ஷார்ட்டாக பண்ண முடியும். அது எப்படின்னா அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ் ஏ இருக்குங்களா, அதில் இந்த 2x2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் இந்த ஃபஸ்ட்டு டயகனல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு டயகனலில் எலமெண்ட்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போது ஏவை டி பிளேஸ்லேயும் டிஏ ஏ பிளேஸ்லேயும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு டயகனலுக்கு. அப்போது இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணால் டிஏ, இது ஃபஸ்ட்டு டயகனல் மெயின் டயகனல், இது செகண்ட் டயகனல். இந்த செகண்ட் டயகனலில் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும். செகண்ட் டயகனலுக்கு என்ன பண்ணணும், நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடாது, எலமெண்ட்ஸை சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அப்போது இங்கே ப்ளஸ் பி அப்படின்னா மைனஸ் பி, இது ப்ளஸ் சி அப்படின்னா மைனஸ் சி. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு டயகனலுக்கு எலமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணணும், செகண்ட் டயகனலுக்கு சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ளஸில் இருந்தால் மைனஸ், மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ன்னு எழுதணும். அப்போது இது அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. இப்போ ஏற்கனவே நம்ம இந்த ப்ராப்ளத்தில் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், இதுவும் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணுறதும் ரெண்டும் சேம் தான். சரிங்களா, இது ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணுறது, இது வந்து டேரெக்டாக. ஸோ அப்போது இது எதுக்கு நம்ம டேரெக்டாக ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னா 2x2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும்தான், 2 rows 2 காலத்துக்கு மட்டும்தான். சரிங்களா, அதை நம்ம 3x3க்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ 2x2 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு டயகனலில் எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், செகண்ட் டயகனலுக்கு சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். we can find the adjoint with the shortcut. Thank you.